ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. எல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், எல்லாம் அம்பாளுடைய கருணை. குரு வக்ர நிவர்த்தி வாராகி டிவி நேயர்களே, கடந்த நவம்பர் மாதம் ஒரு 17 தேதியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சுபகிரகம், ஆதித்யாதி நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான். குருங்கிற கிரகம், அந்த கிரகம்தான் குரு பார்க்கத்தான் கோடி நன்மை. இதேன்னு ஒரு விஷயத்தில் இதேன்னு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும், ஒரு பெரிய கண்டமாக கூட இருக்கும். உழுந்து எழுந்து வருவாங்க, ஒரு ஆப்ரேஷன் பொழைச்சி எழுந்து வருவாங்க, இவர் பொழைச்சதே பெரும் கஷ்டங்க அப்படின்ட்டுவாங்க. அப்படிலாம் சொல்லிடுவாங்க. எத்தனையோ பெண்களுக்கு கேன்சர்ஸு, பிரஸ்ட்டு கேன்சரு, அப்புறம் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, பிரசவ வழியாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் விபத்து, உயிர் போய் உயிர் இருக்கும். கண்டத்துலேருந்து தப்பிச்ச கதையாக இருக்கும். வேலையில் உடம்பு மட்டும் இல்லைங்க, விண்வெளி அவமானங்கள், தலைகுனிவு, அதை விட பெரிய கஷ்ட நஷ்டங்கள், டிரான்சாக்ஷனு, பணம் போய் லாக் ஆகிடுறது, அப்படி இல்லைன்னா பணம் ஏமாறுவது, கொடுத்துட்டு ஏமாறுவது, இல்லைன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை பிரிவுகளாக இருக்கலாம், ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இருந்திருப்பாங்க, ஆண் பெண் பழக்க வழக்கங்களாக இருக்கும். திடீர்னு பிரிவுனா அந்த பொண்ணும் ஏற்றுக்க முடியாது, இந்த பையனாலையும் தாங்கிக்க முடியாது. செகண்ட் ஒய்ஃபு, வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறது, காதலர்கள், இது எல்லா துன்பத்துக்கும் காரணம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தது தான். இப்போ பாருங்க, அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எனக்கு எதுவும் நல்லது நடக்கலையே சாமி. நீங்களும் ஒரு பதிவுலையும் சொல்கிறீங்க, இந்த வாட்டியும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குங்கிறீங்க. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே சாமி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு காரணம் இதுதான், குரு பகவான் வக்ரத்தில் இருந்தார். ஸோ இப்போ குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். பங்குனி மாதத்து பிறந்த உடனே பங்குனி 3ஆம் தேதியே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இனிமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த இருந்த ஒரு தடையும் உங்களுக்கு விலகியது. இதுதான் டாபிக்கு. பிரீஃபாக பார்க்கலாம். 12 ராசிக்கும் வாருங்கள். கும்பராசி. கும்பராசி என்பர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இப்போதான் அந்த சனி பயிற்சி, சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு வெளியில் போனாரா? அப்போ கும்பராசிக்கு நம்ம என்ன சொன்னோம்? நல்லது நடக்குது சார், ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. ராசியை விட்டு சனி நவுந்தாலே, வெளியில் போனாலே போகிற சனி சும்மா இருக்காது. ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போகும். ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் எல்லாம் மனைவியெல்லாம் மாற்ற முடியாது. குடும்ப மாற்றங்கள், ஏதோ ஒரு விஷயம், ஒரு நல்லது நடந்திருக்கும். சனி நல்லது பண்ணிட்டு தான் போவார். கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம், மனைவி இழந்தவர்களுக்கு புதிய உறவுகளை கொடுத்துருப்பார், புதிய ஹஸ்பண்டை கொடுத்துருப்பார். அப்போது அதே போல் காதலர்களாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும், இப்போ ஒரு பிஸ்னஸை மிஸ் பண்ணிட்டீங்க, புது தொழிலை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருப்பார். ஒரு பையர் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு புது பையர் உங்களுக்கு கிடச்சிருப்பார். அப்போ கும்பராசி என்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்குள்ளே அடுத்த ஜாக்பாட்டு இந்த குரு வக்ர நிவர்த்தி. பாருங்க, உங்களுக்கு 5, 9ஆக இருக்கக்கூடிய குரு, கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9வது வீட்டில் கும்பம். சார், குருவுடைய பார்வை 9வது பார்வை மிகப்பெரிய யோகம். அது ஒரு மிகப்பெரிய யோகம் சார். 5ஆம் இடத்தை பார்க்கறத விட, 7ஆம் இடத்தை பார்க்கறத விட 9ஆம் இடத்தை குரு பார்ப்பாரேயானார், அது அவருக்கு சகல சௌபாகியங்களையும் கொண்டு சேர்த்து வைக்கக்கூடிய இடம். குருவுக்கு எது 9வது வீடோ, குரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் குரு சுபராக இருக்கட்டும், அசுபராக இருக்கட்டும், கெட்டவராக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக இருக்கட்டும், மாரகராக இருக்கட்டும்,
அவயோகியாக இருக்கட்டும், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்திற்கு 9வது வீடை போய் பாருங்கள். அந்த பாவ காரகத்துவம் சூப்பராக இருக்கும். படிக்கவே இல்லைனா கூட எப்படா அவன் படிக்கலை, வேலைக்கு போக மாட்டான், எப்படா அவன் ஜாலியாக இருக்கான், இல்லை அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்காரா, சாப்பிட்டு அனுபவிக்கிறான், ஏதோ ஒரு வாடகை வருது, பிரயோஜனமே இருக்காது, வண்டி எடுத்து சுற்றின்னு இருப்பான், செயின் போட்டிருப்பான், நல்லா அயன் பண்ண சட்டை போட்டிருப்பான், மினு இருப்பான். 9ஆம் இடத்துல குரு. அப்போ பாருங்கள், குருக்கு 9வது பார்வை நன்மைகளை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய, சேமிக்கக்கூடிய இடம். சம்பத்து, செல்வம், வருமானம், ஐஸ்வர்யம், பணங்காசு சேமிக்கக்கூடிய இடம் 9வது இடம். அப்போ கும்பராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு 5வது வீட்டில் இருந்த அந்த குரு பகவான் வக்ரம் அடைந்திருந்த காரணத்தினால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் போச்சு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போச்சு. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கும்ப ராசி அன்பர்களே. இப்போ அந்த குரு வக்ரம் நிவர்த்தி அடைந்து விட்டார். அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்த காரணத்தினால் நிச்சயமா எல்லா யோகமும், சகல யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். பணங்காசு கிடைக்கும், காசு பணங்கள் வந்து சேரும். லோன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த லோன் பிரச்சனை தீரும். புதுசாக லோன் ஏதாவது போட்டிருக்கீங்கனாக்கா, அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லோன் தள்ளி போகுது அப்படின்னு அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எல்லாமே உங்களுக்கு அடுத்து நல்லது நடக்க போகுது. அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் இழந்த செல்வங்கள் அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பணங்காசாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம், அப்போ உள்ளது ஆபரணங்களாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், எதையெல்லாம் உறவுகளாக இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, பேர் போயிடுச்சு சாமி, பேர் கெட்டு போச்சு, எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள். புரியுதா? எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள். நல்லதே நடக்கும் கும்பராசி அன்பர்கள். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் சனி பயிற்சி சூப்பருங்கிறீங்க, குரு வக்ர நிவர்த்தியும் எங்களுக்கு கும்பத்துக்கு ரொம்ப சூப்பருங்கிறீங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 80%, 85%, ஏன் 90% கூட கும்பராசிக்கு நேரம் நல்லா இருக்குங்கிறீங்க. அப்போ நான் இந்த மாதிரி ஒரு வெளிநாடுகள்லேருந்து பேசுகிறேன் சாமி, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இது சரியாகுமா, எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் இன்னும் சார்ட் அவுட் ஆகலை, சொல்யூஷன் ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்கே இருக்குங்க? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அப்போ ஒரு முறை கன்சல்டிங் எடுத்து பார்க்கும்போது தான், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். அதில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் வருதோ அதை எடுத்து செய்வீர்களேயானால் நல்ல நேரம் பிறக்குது, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.